அரி, என் முகத்தை பாரு, சரியா இருக்குல்ல? ஆமா, சரியா இருக்கு. நீ கவலைப்படாத. உனக்கு தான் தெரியுமே, இதையெல்லாம் மறந்து முன்னேறது ஈஸி இல்ல. நான் நான் வருவேன். எந்த சூழ்நிலையிலும் முன்னேறுவேன். என் சைட்ல இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பதில் நோ சஞ்சு. இனி யாருக்கு பின்னாடியும் ஓட மாட்டேன். என் கனவுக்காகத்தான் ஓடுவேன். முதல் காதலோட கதை இங்கே இப்பவே இதை முடிச்சுக்கலாம். கவரை பார்த்தாலே லெட்டர்ல என்ன விஷயம் இருக்குன்னு புரியுது. காயம் மனசுல பட்டிருக்கு, அதான் கண்ணீர் கண்ணுல இருந்து வடியுது. எனக்கு என்னவோ அண்ணா கொடுத்த காதல் இன்விடேஷனை மறுத்துக்கு நேஹாக்கா வந்து என் வேலையை இன்னும் சுலபமாக்கிட்டாங்க. இரும்பு சூடா இருக்கு பங்கஜ், இப்பவே சுத்தியால் அடிச்சுடு. அட அண்ணா, என்னாச்சு அண்ணா? உங்க கண்ணுல இருந்து அருவி மாதிரி கண்ணீர் கொட்டுது. அப்புறம் ஏன் இப்படி ஒரு மாதிரியா இருட்டுல உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு அண்ணா? சொல்லுங்க அண்ணா. அட என் நேஹா என் காதல நிராகரிச்சுட்டா. என்ன மரணத்தை நோக்கி தள்ளி விட்டுட்டா. ஒண்ணும் இல்ல அண்ணா, எல்லாம் சரியாயிடும். அது ஒரு விஷயம் எனக்கு புரியல அண்ணா. முதல்ல நேஹா அக்கா தன் காதலை வெளிப்படுத்த உங்களுக்கு ஐ லவ் யூ சொன்னாங்க. ஆனா இப்ப நீங்களும் சேம் டு சேம் சொன்னப்போ அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. தப்பா நினைக்காதீங்க அண்ணா. ஆனா அந்த ஊட்டி சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில வேற யாராவது, ஐ மீன் உங்க 2 பேரோட கதையில யாராவது 3வது ஆள் உள்ள வந்துட்டானா? பேசாம இரு. அப்புறம் கவனமா இரு. இப்படி ஒரு பேச்ச வாயில இருந்து விடாத. ஒருவேளை என் நேஹா வேற யாரையாவது நினைச்சாலும் கூட நான் ஒரு நடிப்பிணமாவே ஆயிடுவேன். சாரின்னா, எனக்கு உங்களை பத்தி தான் கவலையா இருக்கு. நான் வந்து கடவுள்கிட்ட இதைத்தான் வேண்டிக்கிறேன். உங்க காதல் உங்களுக்கே கிடைக்கணும். 3வது ஆள் நடுவில் வந்து என்னைக்குமே உங்க ஆட்டத்தை கெடுத்துடக்கூடாது. ஆனா அண்ணா உங்க மேல சத்தியமா, ஒருவேளை நான் உங்க இடத்துல இருந்திருந்தா என் முதல் காதலிய வேற யாராவது கண்ணெடுத்து பார்த்திருந்தா கூட அவனை நான் வந்து என்ன பண்ணிருப்ப? கொலையே பண்ணி போட்டிருப்பேன் அந்த பரதேசிய. ஒத்துக்கிறேன் நேஹா, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப நான் மாறிட்டேன். நீ ஏன் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஆனா நேஹா, உண்மை என்னன்னா நான் உன்னை உண்மையாவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். வா நேஹா, இன்னைக்கு நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தமாயிடலாம். நீ மனசார எனக்காகிடு, நான் மனசார உனக்காகிடுறேன். என் தரப்புல இருந்து இந்த சம்பந்தத்துக்கு பதில் நோ சஞ்சு.
சபாஷ்டா பங்கஜ், சபாஷ். இந்த தடவை சரியா குறிய பார்த்து அம்ப விட்டுட்ட. அட வரலாறே சாட்சி. ராமாயணம் மகாபாரதம் மாதிரி பெரிய போர்களே பெண்களால தானே நடந்தது. ஆனா இங்கேயோ 2 சகோதரர்களோட விஷயம். 2 அண்ணன் தம்பிக்கு நடுவுல ஒரு பொண்ணு வரும்போது அந்த போரை வந்து யாரால தடுக்க முடியும்? ஐயோ அண்ணா, நேஹா அக்கா அஜா அண்ணாவோட பக்கத்துல. இத பாக்குறதுக்கு முன்னாடி என் கண்ணு ஏன் குருடா போகல? நான் வந்து உங்க பைக்கை வெளில பார்த்ததும் உள்ள வந்தேன். அட இங்க வந்து இத பார்த்ததும் அப்ப என் உயிரே நடுங்கி போச்சு. மன்னிச்சிடுங்க சார், அது டீ தவறி கொட்டிடுச்சு. உனக்கு எதுவும் ஆகலைல்ல? இல்லை. நீயா படிக்கிற நேரத்துல இதுல எல்லாம் கவனம் போகக்கூடாது. லெட்ஸ் கம்ப்ளீட் த சாப்டர் ப்ளீஸ். ஓகே. அடு நேஹா அக்காவை அஜ்ஜன்னாக்கு இவ்வளோ நெருக்கமா பார்த்தும் கூட சஞ்சு அண்ணாவோட ரத்தம் ஏன் கொதிக்க மாட்டேங்குது? இவர் ஏன் இப்படி சாந்தமாயிட்டாரு? எரிமலையா எரிஞ்சு பொங்க வேண்டியது தானே? என்ன விஷயமா இருக்கும்? அண்ணா, இது இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அது எனக்கே அவ்வளவு உறுத்துது. உங்க மனசுக்குள்ள எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு அவ்வளவு கோவம் வருது தெரியுமா? பயமுடு. ஏய் பார்க்கலையா நீ? நேஹா கீழே விழுந்திருப்பா. பைத்தியக்காரா. நல்லதா போச்சு, அஜய் அண்ணாவில விழுந்துடாம காப்பாத்திட்டாரு. அவ விழுந்திருப்பா, தலாடிப்பட்டிருக்கும், காயம் பட்டிருக்கும். தேங்க்யூ மகாதேவா, அண்ணன் சமாளிச்சு பிடிச்சிட்டாரு. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத விஷயத்த பேசினா உன் கண்ணத்திலே ஒன்று வச்சிருவேன். புரிஞ்சுதா சொன்னதே? கடந்த சில வருஷங்களா இந்த 2 அண்ணன் தம்பிக்கு நடுவுல ஏதாச்சும் ஒரு விஷயத்துல மனஸ்தாபம் இருந்துட்டே இருந்தது. ஆனா இப்போ சில நாட்களா அவங்களுக்குள்ள இருக்கிற நெருக்கத்தையும் அப்புறம் அவங்க அன்பையும் பார்த்து நிஜமாவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடவுளே, இதுவே போதும். இனிமே யாரு கண்ணும் படக்கூடாது இவங்க 2 பேர் மேலையும். நீ உண்மையை சரியா சொன்ன பேபிமா. இந்த பகவான் அருளால இந்த 2 பேரோட பாசமும் இப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்தது. ஆமா, சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி இருக்குல்ல? ஐ மீன் ஓகே, நான் கிளம்புறேன். சரி. சாரி நேஹா. ஐ மீன் ஐம் ரியலி சாரி. நான் அவன் படத்தை வரையில அது தெரியல, எப்படி தானாவே வரைஞ்சேன்னு தெரியல. ட்ரஸ்ட் மீ நேஹா, இது வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கும் போதும் எந்த ஒரு எண்ணமும் என் மனசுல வந்ததே இல்லை. தெரியல, உன்னை சந்திச்சதுல இருந்து ஒரு வித்தியாசமான ஃபீலிங் என் மனசுல இருக்கு. உன் உருவத்தை வரைஞ்சனா இல்லை என் விதியை வரைஞ்சேனான்னு தெரியல. மேபி உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேனோ என்னவோ. நேஹா, இன்னைக்கு நாளே ஏதோ சரியில்லை. ப்ளீஸ் நீ என்ன தப்பா நினைச்சுக்காத.
ஒரு நிமிஷம் அஜய் சார். ப்ளீஸ். நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது அஜய் சார். எனக்கு அது தெரியும். மனசுல இல்லாத ஒரு விஷயம் என்னைக்கும் வாய்க்கு வராது. இந்த வயசுல ஒருத்தரை விரும்புறதோ இல்ல ஆசைப்படுறதோ தப்பான விஷயம் கிடையாது. நாம எல்லாரும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யாரையாவது விரும்புவோம், யாரையாவது பிடிச்சு போகும். இது ஏன் நடக்குது? இதுக்கு பின்னால இருக்கிற காரணம் என்ன? நமக்கு தெரியறதில்ல. இந்த விஷயத்த என்ன விட வேற யாரால நல்லா புரிஞ்சுக்க முடியும்? ஆனா உங்களோட இந்த ஃபீலிங்கை நான் மதிக்கிறேன். ஆனா உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட். நீங்க இந்த ஃபீலிங்கை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மனசுல இருந்து எடுத்துடுங்க. அம்மா சொல்லுவாங்க, எந்த பாதையில போனா லட்சியத்தை அடைய முடியாதோ அங்கிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உடனே யூட்டர்ன் எடுத்துடணும். நீங்களும் கூட அப்படியே செய்யுங்க சார். இல்லைன்னா இந்த ஃபீலிங்ஸ் போக போக உங்களுக்கு வேதனையை தவிர வேற எதையும் தராது. ஆனா நேஹா, நீ எதுக்கு இப்படிலாம்? ஏன்னா என் மனசுல இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வேற ஒருத்தருக்காக இருக்கு. சின்ன வயசுல இருந்தே முதல் காதலோட மயக்கத்தை உணர்ந்துதான் நான் வளர்ந்தேன். வாழ்க்கை முழுக்க சேர்ந்து வாழ்ற கணவனா வேற ஒருத்தரோட சேர்த்து தான் பார்த்தேன். அவர் வேற யாரும் இல்லை, நல்லா தெரிஞ்சவர் தான் அவரு. உங்களோட தம்பி சஞ்சு தான். சின்ன வயசுல இருந்து என்ன என்னைக்கும் சீரியஸா எடுத்துக்கல. ஆனா இப்ப அவனே என்கிட்ட சொல்லிட்டான் அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அது காலம் மாறும்போது கூடவே நிறைய விஷயம் மாறிடுச்சு. அது வேற விஷயம். நீங்க இந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. நாங்க எப்பவும் லவ்வர்ஸா இருந்ததும் இல்லை, இப்பவும் இல்லை, அப்புறம் இனிமே அப்படி ஆகிற எண்ணமும் எனக்கு இல்லை. எனக்கு தெரியல சார், இது அவசியம்னு எனக்கு தோணுச்சு. என் மனசுல உள்ளதை சொல்லிடுறது நல்லதுன்னு. இதை உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, என்னால அண்ணன் தம்பி உங்க 2 பேருக்கும் இடையில வருங்காலத்துல உங்களுக்குள்ள எப்பவும் எந்த ஒரு பிரிவோ இல்லை, மனக்கசப்போ வரக்கூடாது. இன்னொரு விஷயம் சார், என்னன்னா இது வேற யாருக்கும் தெரிய தேவையில்லை. ப்ளீஸ் இதை பத்தி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. தேங்க்யூ நேஹா. இவ்வளவு நேர்மையாகவும் புத்திசாலித்தனமாகவும் பேசினதுக்கு. நேஹா, எனக்கு சுத்தமா எந்த ஐடியாவும் இல்லை உங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி. எனக்கு நீங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னு மட்டும்தான் தெரியும். பட் எனிவேஸ், இனிமே நான் என்னைக்குமே வரம்பு மீறி நடந்துக்க மாட்டேன். ட்ரஸ்ட் மீ. உன் மனசு வலிக்கிற மாதிரியோ உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரியோ எந்த செயலையும் நான் செய்ய மாட்டேன். ஐ ப்ராமிஸ் நேஹா. இன்னைக்கு நமக்குள்ள நடந்த விஷயம் அது நம்ம 2 பேருக்குள்ள தான் இருக்கும். அது மட்டும் இல்லை அஜய் சார், நீங்க எனக்கு ரொம்ப லக்கி. உங்களை சந்திச்சதுல இருந்து எனக்கு எல்லாம் நல்லதாவே நடந்துட்டு இருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேரும் ஏதோ மகான் டைப்பா இருக்காங்களே.
நேஹா, ஒரு டீச்சரை பற்றி நான் சொன்னேன்ல, சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸ் கொடுக்குறவங்க அவங்க மெசேஜ் தான். அவங்க நாளைக்கு மதியம் 12 மணிக்கு இந்தியன் காஃபி ஹோமுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஐநோ நேஹா, நாளைக்கு பண்டிகைன்னு. உன்னால் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. சரிங்க சார், நான் நிச்சயமா வருவேன். எனக்கு வந்து சிஏ ஆகிறது தான் ரொம்ப பெரிய பண்டிகை. நான் டைமுக்கு வந்துடுவேன். ஆல்ரைட். இனிமே நான் முழுசா என் படிப்பு, என் ஃபேமிலி, அப்புறம் என் கரியர்ல தான் ஃபோக்கஸா இருக்கணும். லைஃப்ல முதல்ல முன்னேறணும். பன்னெண்டு மணி. சூப்பர் டைம் தான் நாசமா போறதுக்கு. இப்ப நாளைக்கு கடிகாரத்துல 12 அடிக்கும் போது நம்ம சஞ்சு அண்ணாவுக்கு 7:30 சனி ஆரம்பிக்க போகுது. ப்ளீஸ் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத சஞ்சய். நேஹா, நேரத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். இந்த வருஷம் வெறும் படிப்புக்கு மட்டும்தான். இப்ப கூட நீ படிப்புலையும் எதிர்காலத்திலையும் கவனம் செலுத்தலனா பின்னாடி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டி இருக்கும். என்ன மன்னிச்சிரு நேகா, நீ வாழ்க்கையில முன்னேறு. ஆனா என் கையும் பிடிச்சுக்கோ, நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஒவ்வொரு அடியிலையும் உன் கூடவே வருவேன். வாழ்க்கை அப்புறம் காதல் ரெண்டு பயணத்தையும் முழுமையாக்கலாம். நம்ம முதல் காதல் கதையை முழுமையாக்கி சில நாளாவே நிறைய நடந்துருச்சு. ஆனா இன்னைக்கு ராக்கி பண்டிகை. வீட்டில் இருக்கவங்க இந்த உன் வாடிய முகத்தை பார்த்தா தேவையில்லாம கவலைப்படுவாங்க. அதனால மூச்சை நல்லா ஏத்து விடு. எல்லாத்தையும் மறந்துட்டு செய்ய வேண்டியது எல்லாம். சரி அழகா? கிரேட். இன்னைக்கு ஃபுல்லா இப்படியா இரு. ரெடி ஆயிட்ட, சீக்கிரமா வாங்க ராக்கி கட்டிக்க. ஹாப்பி ரக்ஷா பந்தன் ராந்த. இவங்க 3 பேரும் ஏன் இப்படி வட்டமா உட்கார்ந்து இருக்காங்க? இன்னும் 3 மணி நேரம் மட்டும்தான். அதுக்கு பிறகு சரி ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம் அத்தை, ஐம் சாரி. ஆனா ரக்ஷா பந்தன் பண்டிகை வந்து அக்கா தங்க இல்லாம நல்லா இருக்காது இல்லையா? இந்த 3 அண்ணன் தம்பிகளும் ராக்கி கட்டிக்க தயாரா உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா தங்கச்சி எங்க? அண்ணி எங்க 3 பேருக்கும் தங்கச்சின்னு யாருமே இல்ல. அதனால சின்ன வயசுல இருந்து நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ராக்கி கட்டிக்கிறோம். மருமகளே, திரிபாठी குடும்பத்தோட இந்த 3 வாரிசுகளும் சின்ன வயசுல இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் ராக்கி கட்டிக்கிறாங்க. அப்புறம் சின்ன வயசுல இருந்தே ஒரு சத்தியம் செஞ்சிருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்குவோம்னு, அப்புறம் ஒருத்தர் பாதுகாப்போம்னு. ஹவ் கியூட். யார் கண்ணும் படக்கூடாது இந்த 3 அண்ணன் தம்பிக்கும். கண் ஏற்கனவே பட்டுருச்சேன்னு இன்னும் கொஞ்ச நேரம் பொறுங்க. அதுக்கப்புறம் எப்படிப்பட்ட காட்சியை பார்ப்பீங்கன்னா திரிபாठी குடும்பமே கற்பனை கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. பாவம் நேஹாக்கா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.
ஹாப்பி ரக்ஷா பந்தன். இன்னைக்கு 12 மணிக்கு ஒரு வெடி வெடிக்க போகுது. அதுல சஞ்சு நேஹாவோட பார்வையில இருந்து அடியோட விழுந்துருவான். இன்னைக்கு எல்லா உறவுகளோட கணக்கும் மாறப்போகுது.